திண்டுக்கல்லிலே இந்த திருக்கோயில் அமைந்தால் செல்வம் வளம் பெருகும், கல்வி வளம் பெருகும், எல்லாருக்கும் இறையாற்றல் கிடைக்கும் என்று சொன்னார். அதைத்தான் அபிராமி பட்டா உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்று பாடுகின்ற பொழுதும் அன்னையானவள் என்ன செய்தால் தன்னுடைய தோளிலே மூக்குத்தியிலே இருந்து மூக்குத்தியை எடுத்து வானிலே போடுகின்ற பொழுதும் அந்த முழு இரவு நாளாக இருந்தது முழு நிலாவு நாளாக மாற்றிய உரிமை நம்முடைய ஆன்மீகத்திற்கு உண்டு. எல்லாம் வல்ல வழிபடுகிறவளாகிய முருகப்பெருமானுடைய செந்தாமரை திருவடிகளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, பாரத நாடு பழம்பெரும் நாடு என்று சொல்லுவது போல இந்த மண் ஆன்மீக மண். இந்த மண்ணிலேதான் அருளாளர்கள் எல்லாம் தோன்றி நம்முடைய இந்து சமயத்தை போற்றி பரப்பி சனாதன தர்மத்தை எல்லாம் உலகிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஆன்மீக மண் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே குறிப்பாக தென் பாரதத்திலே தென் தமிழகத்திலே பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான கோயில்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். பல அருளாளர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்திருக்கின்றார்கள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நம்முடைய அருணகிரிநாத பெருமானும் வள்ளல் பெருமானும் இப்படி பல சான்றோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தோன்றி நம்முடைய சமயத்தை போற்றி இருக்கின்ற இந்த மண்ணிலே என்று நம்முடைய சமயத்திற்கு பல்வேறு விதமான தாக்குதல்கள் இடையூறுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதும், பழமையான கோயில்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதை மீட்கின்ற பணிகளை பல்வேறு இந்து அமைப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றதும். அந்த வகையிலே இந்த ஊரிலே மிக தொன்மையான திருக்கோயில் அபிராமி அம்மன் என்று சொல்லுகின்ற பத்மகிரி மலையானது மிக தொன்மையான மலையாக போற்றப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த திருக்கோயிலானதும் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய வழிபாடுகள் குன்றி அங்கே இருக்கின்ற கடவுள்கள் எல்லாம் சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்ட காரணத்தை அதை மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்திலே இந்து அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அபிராமி அம்மன் பக்தர் குழுவை சார்ந்த செயலர் பாராட்டுக்குரிய செந்தில்குமார் அவருடைய முயற்சியிலே இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுவது போல ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு நம்முடைய அன்னையினுடைய படத்தை கொடுத்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும், வழிபாட்டின் மூலமாக மீண்டும் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த திருக்கோயிலை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை அவர் வாங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த பணியை நமது நேரத்திலே பாராட்டுவதோடு அவருக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கோயில்கள் எல்லாம் இப்பொழுது மத்தியிலே இருக்கின்றவர்கள்லாம் நமக்கு மீட்டு கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நமக்கு உரியதாக இருப்பது காசி திருக்கோயில் வாரணாசி. அந்த திருக்கோயிலானது இன்று மிகப்பெரிய அளவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாருடைய நினைவிலேயும் இருந்து கொண்டிருக்கின்றது திருக்கோயிலாக இருந்தது அயோத்தி திருக்கோயில். அது எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை வெற்றிகரமாக அமைத்து அதை சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருக்கோயிலானது திறக்கப்பட்டு இன்று கோடிக்கணக்கான மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல இந்த மண்ணிலேயும் தமிழகத்திலேயும் பல திருக்கோயிலெல்லாம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது. பல திருக்கோயிலே மற்றவர்களெல்லாம் வந்து அதற்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கோயில் படைவீடுகளிலே முதலாவது படைவீடாக இருப்பது திருப்பரங்குன்றம். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு என்ன நடந்தது என்று எங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே இருந்த முருகனுடைய அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை முருக பக்தர்களும் வேதனைப்பட்டார்கள். அங்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நடைபெற்ற பொழுது எல்லா மக்களும் பொங்கி எழுந்தார்கள். எல்லாரும் உரியதாக இருக்கின்றது. முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது அருணாத பெருமான் சொல்லுவார், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று சொல்லுவார். வைதாரையும் வாழ வைக்கின்ற முருகப்பெருமானுக்கு இப்படி நடந்து போய் விட்டதா என்று எண்ணி எல்லாரும் அந்த திருக்கோயிலுக்காக செல்லுகின்ற பொழுது தடை வந்தது. அதையெல்லாம் தடைகளை எல்லாம் வென்று எப்படி முருகப்பெருமான் அந்த அசுரனை கைமுக அசுரனை அங்கு போரிலே வென்றாரோ அதுபோல வெற்றி கொண்டு அந்த திருக்கோயிலுக்கு ஒரே 1 மணி நேரத்திலே பல லட்சம் மக்கள் அங்கு கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்த்தோம்.
அப்படி நம்முடைய திருக்கோயில்களிலே இது சிறப்புடையதாக போற்றப்படுவது. அபிராமி அந்தாதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அபிராமியினுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஒரு புலவர், இறை பக்தியுடையவர். அவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு சிறப்பு. இன்று அமாவாசை நாள். இன்னைக்கு என்ன நாள்? அமாவாசை. அவர் என்ன செய்கின்றார்? அமாவாசை நாள் ஒரு அங்கே இருக்கின்ற அரசர் போய் கேட்கின்றார், இந்த நாள் என்ன என்று கேட்கின்ற பொழுது பௌர்ணமி நாள்னு சொல்லுகிறார். அவர் அம்மன் மேலே, அபிராமியின் மேலே அளவில்லாத அன்பு கொண்டு என்ன செய்கின்றார்? இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லுகிறார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு அரசரிடத்துல சொல்றாங்க, அங்கே இருக்கிற அந்த சாமிக்கு ஒரு பைத்தியம் பெத்து பிடிச்சிருக்குது, இன்னைக்கு அமாவாசைன்னு கூட தெரியல, இன்னைக்கு திதி செய்யணுமே, அதையெல்லாம் மறந்து போய் விட்டதை என்று சொன்ன பொழுது அன்று இரவு வருவோம், அங்கே வானிலை பார்ப்போம். வானிலை பார்க்கின்ற பொழுது சந்திரன் தெரியவில்லை என்றார். இவருக்கு கழு ஏற்றப்படும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் பாடியதாக இருப்பதுதான் நமக்கு அபிராமி அந்தாதியாக இருக்கின்றது. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தனுக்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்று பாடுகின்ற பொழுதும் அன்னையானவள் என்ன செய்தால், தன்னுடைய தோளிலே மூக்குத்தியிலே இருந்து மூக்குத்தை எடுத்து வானிலே போடுகின்ற பொழுதும் அந்த முழு இரவு நாளாக இருந்தது முழு நிலாவு நாளாக மாற்றிய உரிமை நம்முடைய ஆன்மீகத்திற்கு உண்டு. இது வேறு எந்த சமயத்தில் நடந்ததா என்று தெரியவில்லை. இந்த மண்ணிலே தான் நம்முடைய அருளாளர்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டு தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த திருக்கோயிலானதும் வரலாற்று சிறப்பு மிக்கது. இன்று நேற்றல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதையர்கள் அந்த திருக்கோயிலை அமைத்து மலை மேலே சென்று இறைவனையும் அம்பிகையை போற்றி பரவிய திருக்கோயிலை மீண்டும் அந்த இடத்திலே நாம் எல்லாம் வைத்தது வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும், நம்மால் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு நீங்கள் எல்லாம் கூடி இருக்கின்றீர்கள். இங்கே வந்திருக்கின்ற மகளிர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அபிராமி அந்தாதியிலே இருக்கின்ற பாடலை காலையிலே எழுந்து நீராடி நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அந்த பாடல்களிலே ஒரு பாடலையாவது நீங்கள் பாடி அன்றாலும் தினம்தோறும் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அன்னையானவள் அடுத்த ஆண்டு நாம் அந்த திருக்கோயிலில் சென்று வழிபடுகின்ற அற்புதத்தை செய்வார். அழகான பாடல். அந்த பாடலை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு நல்ல செல்வம் வேண்டும். அவர் சொன்னார்கள், இந்த திண்டுக்கல்லிலே இந்த திருக்கோயில் அமைந்தால் செல்வம் வளம் பெருகும், கல்வி வளம் பெருகும், எல்லாருக்கும் இறையாற்றல் கிடைக்கும் என்று சொன்னார். அதைத்தான் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் சொன்னார், தனம் தரும். இந்த பாடல் நீங்களும் மட்டும் சொல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு தினந்தோறும் என்ன பண்ணணும்? சமய சின்னங்களை அணிந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு சமய சின்னங்களுக்கு புது புது அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பு சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது காலையிலே எழுந்து செல்போனிலே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அபிராமி அந்தாதியிலே இருந்து பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று சொன்னால் அந்த கடைக்கண் அன்னையினுடைய கடைக்கண் இந்த நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இந்த உலகத்திற்கே கிடைக்கும் என்பதை நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய சமயம் வளரும். நம்முடைய குழந்தைகள் பெற்றோர்களை போற்றுவார்கள், தெய்வ நம்பிக்கையுடைய குழந்தைகளாக வருவார்கள். உலகத்திலே சிறந்த குழந்தைகளாக உருவாகுவதற்கு நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அருளிய பாடல் நமக்கு வழிகாட்டுகின்ற அந்த பாடல்களை தினம்தோறும் ஓதுங்கள். நாம் நினைத்ததை எண்ணிய எண்ணியாங்க ஈதவர் என்று சொல்வது போல எண்ணிய செயல்கள் எல்லாம் நடக்கும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, இதற்காக இந்த கருத்தரங்கை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை இந்து அமைப்புகளுக்கும் உங்களுடைய பணிகளை எல்லாம் விட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் எல்லாம் வல்ல அன்னையினுடைய பேரல் கருணையினாலும் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம்.